இந்த காலத்தில் தங்கம் விற்கும் விலைக்கு யாராலும் ஒரே அடியாக கணிசமான அளவுக்கு அதை வாங்க முடிவதில்லை. இதனால் பலரும் சீட்டு போட்டே தங்கத்தை வாங்கி வருகிறார்கள். இதற்கிடையே தங்க சீட்டில் இருக்கும் ஆபத்து தொடர்பாக பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் சில முக்கிய கருத்துக்களை கூறியுள்ளார். தங்கம் விலை தாறுமாறாக உயர்ந்து வந்த நிலையில் இப்போதுதான் கொஞ்சம் கேப் விட்டுள்ளது. பெரிய அளவில் ஏற்ற இறக்கம் இல்லாமலேயே தங்கம் விலை இருந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் இந்த சமயத்தில் ஆர்வமாக தங்கத்தை வாங்கி வருகிறார்கள். தங்கம் விற்கும் விலைக்கு பலரும் ஒரே நேரத்தில் பெரிய தொகையை புரட்ட முடியாது என்பதால் தங்க சீட்டு மூலமாகவும் நகையை வாங்குகிறார்கள். மேலும் தங்க சீட்டு மூலம் வாங்கினால் செய்கூலி சேதாரத்தில் சலுகை கிடைப்பதாலும் மக்கள் பலரும் அதில் வாங்குகிறார்கள். நமது ஊரில் பல காலமாகவே இதுபோல தங்க சீட்டில் முதலீடு செய்யும் முறை இருந்தே வருகிறது. இதற்கிடையே தங்க சீட்டில் இருக்கும் சிக்கல்கள் தொடர்பாக பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் விளக்கியுள்ளார். மேலும் டிஜிட்டல் கோல்டு வகை தங்கம் வாங்குவதை ஏன் ஒருவர் தவிர்க்க வேண்டும் என்பதை விளக்கிய அவர் அதில் இருக்கும் ரிஸ்குகளையும் எளிமையாக விளக்கினார். அப்போதுதான் தங்க சீட்டு தொடர்பாகவும் சில கருத்துக்களை அவர் கூறினார். இது தொடர்பாக அவர் தனது யூடியூப் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், நான் பல காலமாகவே இதைத்தான் சொல்லி வருகிறேன். ஒரு நிறுவனத்திடம் நீங்கள் முதலீடு செய்ய காசை கொடுத்தால் அது 3 விஷயங்களில் தான் இருக்க வேண்டும். ஒன்று, IRDA சர்டிஃபிகேட், இன்சூரன்ஸ் தொடர்பானது என்றால் இந்த IRDA சான்றிதழ் இருக்க வேண்டும். டெபாசிட், வட்டி, கடன் போல ஏதாவது இருந்தால் RBI சர்டிஃபிகேட் இருக்க வேண்டும். முதலீடு, பங்குச்சந்தை, பங்குகள், மியூச்சுவல் ஃபண்ட், ஈல்டு என்று ஏதாவது இருந்தால் செபி சான்றிதழ் இருக்க வேண்டும். இந்த 3இல் எதுவும் இல்லை என்றால் உங்கள் பணத்தை வைத்து நீங்களே ரிஸ்க் எடுக்கிறீர்கள் என அர்த்தம். நீங்கள் தவறு செய்துவிட்டு என்ன செய்யலாம் என புலம்புவதால் எந்த ஒரு பயனும் இல்லை. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். செபியின் கீழ் கோல்டு ETF இருக்கிறது. அது 6-7 வகை இருக்கிறது. அதில் ஏதாவது வாங்கலாம் அல்லது காயினாக வாங்கலாம். அப்படி இல்லை என்றால் நகையாக வாங்கி வைக்கலாம். இன்னொரு விஷயத்தையும் நான் இங்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த நகை சீட்டு போடுவது உங்க ரிஸ்கில் தான் போடுகிறீர்கள். நகை சீட்டு யாருடைய கண்ட்ரோலிலும் இல்லை. சம்பந்தப்பட்ட நிறுவனம் காலியாகிவிட்டாலும் நகை சீட்டு அவ்வளவுதான் என கூறியிருக்கிறார். அதே போல தங்கத்தில் இப்போது முதலீடு செய்யலாமா வேண்டாமா என்ற கேள்விக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இப்போது அவசரமாக தங்கம் வேண்டும் என்றால் வாங்குங்கள், இல்லை என்றால் ஒரேடியாக வாங்க வேண்டாம், மெல்ல மெல்ல தங்கத்தை வாங்குங்கள். தங்கத்தை பொறுத்தவரை எப்போது வேண்டுமானாலும் அதை வாங்கலாம். உலக நாடுகள் நோட்டுகளை அடித்துக்கொண்டே இருக்கிறார்கள். தங்கத்தை அவ்வளவு சீக்கிரம் உற்பத்தி செய்ய முடியவில்லை. தங்கம் விலை ஏற அதுவே காரணம் என கூறுகிறார். இந்த காலத்தில் டிஜிட்டல் தங்கத்தில் பலரும் முதலீடு செய்கிறார்கள். 100 ரூபாயிலிருந்தே டிஜிட்டல் தங்கத்தை வாங்க முடியும் என்பதாலேயே பலரும் அதில் முதலீடு செய்கின்றனர். இந்த சூழலில்தான் தங்களுக்கும் இந்த டிஜிட்டல் கோல்டு முதலீட்டிற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்று செபி ஒரு விளக்க அறிக்கையை வெளியிட்டது. அதனைத் தொடர்ந்து பலரும் தங்களது டிஜிட்டல் கோல்டை விற்கவும் ஆரம்பித்துவிட்டது குறிப்பிடத்தக்கது. Subscribe to One India and never miss an update.